மக்களாட்சியின் கருவறைக்குள் ஒழுக்கமும் தொழில்நுட்பமும் கைகோர்க்கும் ஒரு புதிய சகாப்தம் மலர்கிறது. இனி நாடாளுமன்ற வளாகத்தின் தாழ்வாரங்களிலோ அல்லது அவைக்கு வெளியிலோ நின்று வருகை பதிவேட்டில் கையொப்பமிடும் வழக்கம் வரலாறாகிறது. மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய டிஜிட்டல் இருக்கை வருகை பதிவு முறையானது உறுப்பினர்களின் இருப்பை உறுதி செய்வதில் ஒரு புதிய ஒழுங்கை கொண்டு வந்துள்ளது. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அவைக்குள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தால் மட்டுமே இனி வருகையை பதிவு செய்ய முடியும். அவை நடவடிக்கைகளில் உறுப்பினர்களின் நேரடி பங்கேற்பை உறுதி செய்யும் விதமாக வருகை இருந்தால் மட்டுமே ஊதியம் என்ற கோட்பாடு இனி இருக்கை இருப்பே வருகை என்ற தொழில்நுட்ப கட்டுப்பாட்டுடன் இன்னும் வலிமை பெறுகிறது. இது வெறும் வருகை பதிவு அல்ல, மக்கள் பிரதிநிதிகளின் அவையில் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் தேசத்தின் வளர்ச்சிக்கானது என்பதை உறுதி செய்யும் டிஜிட்டல் உறுதிமொழி. மற்றொரு புறம் அவையின் விவாதங்களில் செயற்கை நுண்ணறிவு எனும் தொழில்நுட்ப மந்திரக்கோல் சுழற்றப்படுகிறது. உறுப்பினர்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் காற்றில் கரைந்து விடாமல் உடனுக்குடன் எழுத்து வடிவமாக மாறுகிறது. மொழிபெயர்ப்பு மற்றும் குறிப்பெடுத்தல் பணிகளில் புகுத்தப்பட்டுள்ள இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மொழியின் வேலிகளை தகர்த்தெறிகிறது. வேற்று மொழியில் ஒலிக்கும் கருத்துக்கள் இமை பொழுதில் தாய்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு கருத்து பரிமாற்றத்தில் துல்லியத்தையும் வேகத்தையும் வெளிப்படை தன்மையையும் கூட்டுகிறது. ஒருபுறம் கடமை தவறாத இருக்கை வருகை பதிவு, மறுபுறம் அறிவார்ந்த தொழில்நுட்பத்தின் துணையோடு விவாதங்கள். இவை இரண்டும் இணைந்து நாடாளுமன்றத்தின் செயல்திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்றன. 2026 பட்ஜெட் கூட்டத்தொடர் வெறும் எண்களை விவாதிக்கும் இடமாக மட்டுமல்லாமல் எண்ணங்களை தொழில்நுட்பத்துடன் இணைக்கும் ஒரு புதுமையான தளமாகவும் மாறியிருக்கிறது.